UFC 2025ல 3 பிக் ஃபைட்ஸ் புக் பண்ண முடியும். போன இயர் UFC 300, UFC No Shame, UFCக்கு ஸ்பெஷல் பே-per-view இருந்துச்சு. இந்த இயர் அந்த மாதிரி ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் எதுவும் இல்லை. அதனால UFC பிக் ஃபைட்ஸ் புக் பண்ணாதான் ஃபேன்ஸ்க்கு ஹைப் ஆகும். லிஸ்ட்டில் நம்பர் 3 UFC மிடில் வெயிட் சாம்பியன்ஷிப்க்கு ட்ரேக்கஸ் டியூப்ளசிஸ் ஹாம்சாட் சிமாயவ் மேட்சப். ஹாம்சாட் வெல்டர் வெயிட்டில் செம ஹைப்பில் இருந்தார். கில்பர்ட் பர்ன்ஸ் ஃபைட் வெயிட் மிஸ் பண்ணதில் அவரோட ஹைப் வந்துட்டு குறைஞ்சிருச்சு. அப்புறம் மிடில் வெயிட்டில் கமர் உஸ்மானை ஃபைட் பண்ணார். அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கும் ஹாம்சாட்டை நிறைய ஃபேன்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஹாம்சாட் விட்டேக்கரை டாமினேட் பண்ணி சப்மிட் பண்ணதும் தான் ஹாம்சாட்டோட ஹைப் மறுபடியும் எகிரிச்சு. அன்டிஃபீட்டட் டாமினன்ட் ஃபைட்டராக ஹாம்சாட் சிமாயவ் மிடில் வெயிட்டில் ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கார். சாம்பியன் ட்ரேக்கஸ் டியூப்ளசிஸை ஃபேன்ஸ் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. கார்டியோ இல்லைன்னு சொல்லுவாங்க, ஸ்லாப்பி ஃபைட்டர், ப்ராப்பர் டெக்னிக்ஸ் இல்லைன்னு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா டிடிபி எல்லா ஃபைட்ஸுமே எப்படியோ வின் பண்ணிடுறாரு. லாஸ்ட் ஃபியூ ஃபைட்ஸில் டிடிபி டாமினண்ட்டாக வின் பண்ணுறாரு. டிடிபி செம வின் ஸ்ட்ரீக்கில் இருக்கார். யூஎஃப்சியில் வந்துட்டு டிடிபி இது வரைக்கும் தோத்ததில்லை. ஹாம்சாட்டும் ஒரு அன்டிஃபீட்டட் ரெக்கார்ட் வச்சுருக்காரு. டிடிபி வர்சஸ் ஹாம்சாட் ஃபைட் நடந்தால் ஒரு வின் ஸ்ட்ரீக் வந்து பிரேக் ஆயிரும். ஆனால் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மிடில் வெயிட் சாம்பியன்ஷிப் மட்டும் இல்லை, செம ஹைப்பும் கிடைக்கும். டிடிபி செம ரெஸ்யூம் ஸ்டாக் பண்ணிட்டாரு. ஆனால் ஃபேன்ஸ் இனிமேல் டிடிபிக்கான ரெஸ்பெக்ட் ரெக்கக்னிஷன் கொடுக்கல. ஹாம்சாட் வெல்டர் வெயிட் சாம்பியன்ஷிப்க்கு ஃபைட் பண்ண வேண்டிய நிலமையில் இருந்தார். மிடில் வெயிட்டுக்கு மூவ் ஆகி டாமினண்ட்டாக இருக்கிற டிடிபியை டிஃபீட் பண்ணால் ஹாம்சாட்டோட ஸ்டார் பவர் பயங்கரமாக ஏறும். யூஎஃப்சியோட நம்பர் 1 ஸ்டாராக கூட ஆகலாம். லிஸ்ட்டில் நம்பர் 2ல் இருக்கிற மேட்சப் யூஎஃப்சி பவுண்ட் ஃபார் பவுண்ட் நம்பர் 1 லைட் வெயிட் சாம்பியன் இஸ்லாம் மஹாஜவ் வர்சஸ் பவுண்ட் ஃபார் பவுண்ட் நம்பர் 3 ஈலியா டொபோரியா. இந்த மேட்சப்பில் சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. மற்ற லைட் வெயிட் கண்டெண்டர்ஸை விட ஈலியா டொபோரியாவுக்கு தான் இப்போ ஹைப் இருக்குது. இஸ்லாம் ஈலியா 2 பேருக்குமே செம ஹைப்பும் இருக்குது, ஸ்டார் பவரும் இருக்குது. 2 பேருமே வெல் ரவுண்டட் ஃபைட்டர்ஸ் வேறு. ஈலியா டொபோரியா பார்த்தீங்கன்னா ஒரு அன்டிஃபீட்டட் ஃபைட்டர். இஸ்லாம் செம வின் ஸ்ட்ரீக்கில் இருக்கார். ஈலியா ஒரு லைட் வெயிட் கண்டெண்டரை ஃபைட் பண்ணதுக்கப்புறம் இஸ்லாம் ஃபைட் பண்ணணும்னு நினச்சா இந்த ஃபைட் வந்து நடக்காமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இஸ்லாம் எப்போ வேணால் வெல்டர் வெயிட்டுக்கு மூவ் ஆயிடுவார். இந்த ஸ்போர்ட்டில் எதுவுமே நிச்சயம் இல்லை. யார் எப்போ வேணால் இன்ஜுரி ஆகலாம், ரிட்டையர் ஆகலாம். இந்த ஃபைட் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுவேன். அதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த மேட்சை பற்றி. லிஸ்ட்டில் நம்பர் 1ல் இருக்கிறது த கோட் யூஎஃப்சி ஹெவி வெயிட் சாம்பியன் ஜான் ஜோன்ஸ் வர்சஸ் இன்ட்ரீம் ஹெவி வெயிட் சாம்பியன் டாம் ஆஸ்பினால் மேட்சப். இந்த மேட்சப்பை இதுக்கு மேலே தள்ளி போட ஒன்றுமே இல்லை. டாம் ஆஸ்பினால் இன்ட்ரீம் சாம்பியன்ஷிப் எல்லாம் டிஃபெண்ட் பண்ணிட்டாரு. யூஎஃப்சி இதுக்கு மேலே டிசிஷன் எடுக்கிற டைம் வந்துருச்சு. ஒன்றா ஜோன்ஸ் கேட்குற காசு கொடுத்து இந்த ஃபைட்டை புக் பண்ணணும். அப்படி ஜோன்ஸ் கூட அக்ரிமெண்ட்டுக்கு வர முடியலைன்னா சாம்பியன்ஷிப்பை ஸ்ட்ரிப் பண்ணிவிட்டு ஆஸ்பினாலை வந்துட்டு சாம்பியன் ஆகிற வேண்டியதுதான். யூஎஃப்சியில் நிறைய ஃபைட்டர்ஸ் யூஎஃப்சி ரொம்ப கம்மியாக பே பண்ணுறத கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஜோன்ஸ்லாம் நல்ல பே வாங்குகிற ஃபைட்டர். அவர் கேட்குற காசு யூஎஃப்சி கொடுக்க யோசிக்க தான் செய்வாங்க. ஜோன்ஸ் ஆஸ்பினால் மேட்சப் ஒரு சேலஞ்சாக எடுத்து அவர் ஏன் கோட்னு ப்ரூவ் பண்ணி காட்டலாம். இல்லை இந்த மேட்சப் அவர் கரியருக்கு ஒர்த் இல்லைன்னு நினச்சா சாம்பியன்ஷிப்பை வேக்கேட் பண்ணிட வேண்டியதான். ஜோன்ஸ் அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் கன்சிடர் பண்ணலாம். இல்லாட்டி அலெக்ஸ் பெரேரா கூடலாம் ஃபன் மேட்சப்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். டேனா ஒயிட் ஒரு விஷயம் நமக்கு ஹோப் கொடுத்துட்டே இருக்காரு. ஜோன்ஸ் வர்சஸ் ஆஸ்பினால் ஃபைட் கண்டிப்பாக நடக்கும், டிஸ்கஷன் போகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஃபைட் புக் ஆகி வெயின்ஸ் ஃபேஸ் ஆஃப் முடிச்சு அந்த ஆக்டகன் டோர் க்ளோஸ் ஆகிற வரை நாம் இந்த ஃபைட்டை வந்துட்டு நடக்கும்னு நம்ப முடியாது. இன்ஜுரி அந்த மாதிரிலாம் கூட நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது. ஜோன்ஸ் இந்த ஃபைட் ஏன்னா அக்செப்ட் பண்ணாமலே இழுத்துட்டு இருக்காரு. அதனால கூட அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஃபைட்டை கேன்சல் பண்ணலாம். பாப்போம் இந்த ஃபைட் இந்த ஏதாவது நடக்குதான்னு. ஜோன்ஸ் வர்சஸ் ஆஸ்பினால் ஃபைட் பார்க்க தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஜோன்ஸ் தான் MMA கோட்டுன்னு நான் நம்புகிறேன். ஆஸ்பினாலை டிஃபீட் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு எக்ஸ்பெக்ட்டும் பண்ணுற ஒரு ஃபேனாக. டிடிபி வர்சஸ் ஹாம்சாட், இஸ்லாம் வர்சஸ் ஈலியா, ஜோன்ஸ் வர்சஸ் ஆஸ்பினால், இந்த 3 மேட்சப்ஸில் நீங்கள் எந்த மேட்சை பார்க்க வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.